வடச்சென்னை படத்தில் தனுஷ் சார் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முதல்ல சண்டை செய்யணும் அப்படின்னு. இந்த டைலாக் இந்த இந்தியன் கம்பெனிக்கு பெர்ஃபெக்டாக பொருந்தும். கதையை கேளுங்க. 2016 ஜியோ வந்த டைமில் என்டையர் டெலிகாம் இண்டஸ்ட்ரியே ஷேக் ஆச்சு. ஃப்ரீ டேட்டா, சீப் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்ம எக்ஸிஸ்டிங் சிம் போக ஜியோ சிம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஈவன் சில பேர் அவங்க எக்ஸிஸ்டிங் சிம்ஸே ஜியோவுக்கு மூவ் ஆனாங்க. நம்ம எல்லாரும் ஹாப்பியாக இருந்த இந்த டைமில் ஒரு இண்டஸ்ட்ரி லீடர் அதோட வாழ்வா சாவா போராட்டத்தை பார்த்துட்டு இருந்தது. இந்நேரம் எந்த கம்பெனின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஏர்டெல். பட் ஜியோவோட இந்த ப்ரூட்டல் ப்ரைஸ் வார்ஸ்லாம் சஸ்டெயின் பண்ணி சர்வை பண்ணி இன்றைக்கும் கம்பெனி ஸ்ட்ராங்காக நிற்கிது. டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் ARPU அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மெட்ரிக் சொல்லுவாங்க, அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர். இதில் இன்றைக்கும் ஏர்டெல் தான் லீடிங்கில் இருக்குது. அவங்களோட ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர் 269 ருபீஸ். இதே ஜியோவில் பார்த்தோன்னா ஜியோவுக்கு அரௌண்ட் 203 ருபீஸ். 1995 வெறும் ஃபோன்ஸ் இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ண ஒரு கம்பெனி இன்றைக்கி 10 லட்சம் கோடி மார்க்கெட் கேப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதோட இன்னும் நிற்கல, ஃப்யூச்சரில் அதிகமாக காசு பார்க்கக்கூடிய டேட்டா சென்டர்ஸ்லையும் ஏர்டெல் அவங்களோட சப்சிடியரியான நெக்ஸ்ட்ரா மூலமாக இந்தியாவில் மோர் தேன் 65 சிட்டிஸில் டேட்டா சென்டர்ஸ் பில்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு ஃபோன் அசம்பிள் பண்ண கம்பெனி இன்றைக்கி ஒரு டெலிகாம் ஜெயண்ட், நாளைக்கு இந்தியாவோட டிஜிட்டல் இன்ஃப்ரா ஜெயண்ட்டாக அவங்கள பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஸ்டாக் அட்வைஸ் இல்லை, ஜஸ்ட் பிஸ்னஸ் அப்சர்வேஷன்.